இப்போ வேரியபிள்ஸ்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். A variable are used to store a value in a memory. இப்போ வேரியபிளுங்கிறது வந்துட்டு இப்போ டேட்டா டைப்னா என்னென்னு பார்த்துருப்போம். டேட்டா டைப்புக்கு பக்கத்தில் நம்ம ஒரு வேல்யூ கொடுக்குறோம் அப்படின்னா ஸோ அது தனித்தனியாக அசைன் பண்ணணும். ஒரு வேரியபிளுக்கு வந்துட்டு ஒரு வேல்யூ இந்த மாதிரி தான் அசைன் பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்துட்டு வேரியபிளுங்கிறது. அதில் வந்துட்டு நம்ம கொடுக்கக்கூடியதை வந்துட்டு கம்ப்யூட்டரில் வந்து அதுக்குன்னு ஒரு செர்டைன் பிளாக் வச்சு அது ஸ்டோர் பண்ணிக்கிறோம். அதுக்குன்னு தனியாக ஸ்பெசிஃபைக்காக வந்துட்டு ஒரு யூனிக் அட்ரஸ் இருக்கும். அதே மாதிரி வேரியபிளுக்கு வந்துட்டு ஒரு வேல்யூ தான் அசைன் பண்ண முடியும், மல்டிபிள் வேல்யூ அசைன் பண்ண முடியாது. எக்ஸாம்பிள் இன்டிஜரில் வந்துட்டு இன்டு ஏஸ் ஈக்குவல் டு 10 இதுதான் கரெக்டு. அதை விட்டுட்டு நம்ம ஃப்ளோட்டில் வந்துட்டு ஃப்ளோட்டு ஏ ஈக்குவல் டு 12 10 இந்த மாதிரி மல்டிபிள் வேல்யூஸ் வந்து அசைன் பண்ண முடியாது. ஒரு வேரியபிளுக்கு ஒரு வேல்யூ தான் அசைன் பண்ண முடியும். அது நம்ம எப்படி வேணால் கொடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள் ABCD டோட்டல் ஏஜ் இந்த மாதிரி நேமாக கூட கொடுத்துக்கலாம், சிங்கிள் லெட்டராகவும் கொடுத்துக்கலாம். பட் ஆனால் அதுக்கு ஒரு வேல்யூ தான் அசைன் பண்ண முடியும். இதாங்க வேரியபிளுங்கிறது. தேங்க்யூ.